ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 3359 வேகன்சிக்கான போலீஸ் எக்ஸாம் வந்து டிசம்பர் 10 2023 அன்று நடந்தது. இப்போ ரீசெண்டாக அவங்க வந்து ரிசல்ட் விட்டுருந்தாங்க. அந்த எக்ஸாமுக்கு வந்து ரிசல்ட் விட்டுட்டாங்க. அப்போ ரிசல்ட் விடும்போது வந்து யார் யார் பாஸ் பண்ணாங்களோ அவங்க நம்பர் வந்துச்சு. அதுக்கப்புறமா அவங்களோட மார்க் வந்துச்சு. பாஸ் பண்ணவங்களோட நம்பர் அண்ட் மார்க் மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா எல்லாரோட மார்க்கும் போலீஸ் எக்ஸாமில் யார் யார் எழுதுனாங்களோ அவங்க எல்லாரோட மார்க்குமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், நான் நல்லா தான் பண்ணியிருந்தேன், என்னோட மார்க் வந்து இவ்வளோ இருந்திருக்குது, ஆனால் வந்து எனக்கு வந்து செலக்டட் லிஸ்ட்டில் வரல அப்படின்னா உங்களுக்கு டவுட் இருந்தால் இதில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். எல்லாரோட மார்க்குமே இதில் இருக்குது. ஸோ மார்க் செக் பண்ணுறதுக்கு அஃபிஷியல் வெப்சைட் டிஎன்யூஎஸ்ஆர்பி டைப் பண்ணிங்க கூகுளில் போயிட்டு ஃபஸ்ட்டு ரிசல்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே போயிடும். மேலேயே ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்குது பாருங்கள், CR 2023 த ரிட்டன் எக்ஸாமினேஷன் மார்க் ஹேஸ் பீன் பப்ளிஷ்னு சொல்லிட்டாங்க. அப்போது எல்லாரோட மார்க்கும் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். டவுன்லோட் பண்ணுறதுக்கு வெப்சைட்டில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து முன்னாடி பாட்டமில் ரிட்டன் எக்ஸாமினேஷன் மார்க்னு பார்த்தீங்களா நியூன்ட்டு, ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே அந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஏன்னா 16 MB ஃபைல் இது, அதனால் வந்து கொஞ்சம் டிலே ஆகலாம். ஸோ இந்த பிடிஎஃப்பில் வந்து எல்லாரோட மார்க்குமே இருக்கும். யார் யார் எக்ஸாம் எழுதுனாங்களோ எல்லார் மார்க்குமே இருக்கும். அதில் வந்து நம்மளோட மார்க் எப்படி செக் பண்ணுறது, நிறையா இருக்கும் இல்லையா, நம்மளோட மார்க் செக் பண்ணி சர்ச் இருக்குல்ல, சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்தோடனே அதில் நம்பர் டைப் பண்ணு, உங்களோட நம்பர் ஏதோ அந்த நம்பர் டைப் பண்ணுங்கள். ஈரோல் நம்பர்னு இருக்கும், அதை வந்து டைப் பண்ணுங்கள். நான் எக்ஸாம்பிளுக்கு இதில் இருக்கிற ஒரு நம்பரே டைப் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டுக்கு நம்பரே டைப் பண்ணுறேன். ஸோ டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்தோடனே அந்த நம்பர் மட்டும் நம்மளுக்கு ஹைலைட் பண்ணி காமிக்க பாருங்கள் எல்லோவில். ஸோ நான் சர்ச் பண்ண நம்பரும் அந்த நம்பரை மட்டும் எல்லோவில் வந்து ஹைலைட் பண்ணி காமிக்குது. அவங்களோட மார்க் நம்ம பார்த்துக்கலாம். டிஇடினா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், நீங்கள் வந்து ஃபஸ்ட் பேப்பர் எழுதிருப்பீங்களா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, அதில் வந்து எவ்வளோ மார்க் எடுத்திருப்பீங்க, அதில் வந்து 45 மார்க்கு. ஸோ மெயினில் வந்து 44 மார்க்கு. அப்போ நீங்கள் வந்து அந்த பிஇடிக்கு வந்து குவாலிஃபைடுன்னு பார்க்கும்போது அது இல்லை. ஏன்னா அவங்க சொல்கிற கட் ஆஃப் வந்து இருந்துச்சுன்னா அவங்க வந்து எஸ்ன்னு வந்துடும். அது வந்து இல்லாதனால நோன் வந்துருக்குது, அவ்வளோதான். ஸோ இப்படி நீங்கள் வந்து ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து மினிமம் 40% எடுக்கணும். அப்போ தான் உங்களோட மெயின் பேப்பர் எவாலுவேட்டே பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து 2 மார்க் தெரிஞ்ச உடனே உங்களோட டவுட் வந்து கிளியர் ஆகிடும். நம்மளோட தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் மார்க் தெரிஞ்சிடும், மெயின் எக்ஸாம் மார்க் தெரிஞ்சிடும், நீங்கள் வந்து குவாலிஃபைட் ஆகிங்களா இல்லைன்னு தெரிஞ்சிடும். ஸோ எல்லாரோட டவுட்டும் இதில் வந்து கிளியர் ஆகிடும். ஸோ இங்கே பாருங்கள், இதில் வந்து இந்த ஒரு நம்பர் 7வது ஒரு நம்பர் பார்க்கலாம். இதில் வந்து தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் வந்து 29 இருக்குது. எண்ணின்னு வருது பாருங்கள் மெயின். ஏன் அப்படி போட்டிருக்காங்கன்னா தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டில் மினிமம் 40% மார்க் எடுக்கணும். 40% மார்க் எடுத்தால் தான் அவங்களோட மெயின் பேப்பரை வந்து வேல்யூட்டே பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து 29 எடுத்ததுனால அவங்களோட மெயின் பேப்பர் வந்து எவாலுவேட் பண்ணலை, அதனால் வந்து நாட் எலிஜிபிள் போட்டிருக்காங்க. ஸோ இந்த டவுட்டு நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. ஸோ நீங்கள் வந்து தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டில் 40% மார்க் எடுத்தால் தான் மெயின் பேப்பர் வந்து வேல்யூட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து 40% மார்க் எடுக்கலைன்னா வேல்யூட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால் வந்து நாட் எலிஜிபிள் எண்ணின்னு போட்டிருப்பாங்க, அவ்வளோதான். ஏன்னா ஆப்சண்ட், அவங்க வந்து எக்ஸாமே அட்டன் பண்ணலை அப்படின்ற அர்த்தம். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி வந்து எல்லாரோட மார்க்கும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எல்லாரோட டவுட்டும் இதன் மூலிமா கிளியர் ஆகிடும். ஆல்ரெடி வந்து பாஸ் பண்ணவங்களோட மார்க் நமக்கு தெரியும், யார் யார் பாஸ் பண்ணாங்கன்ட்டு. இப்போ எல்லாரோட மார்க்கும் தெரியும். ஓவரால் டவுட் எல்லாருமே கிளியர் ஆகிடுச்சு. டிஎன்யூஎஸ்ஆர்பி நல்லாவே சிறப்பாக வந்து தேர்வு நடத்திட்டு இருக்காங்க. வருஷம் அவங்க வந்து கம்மியான போஸ்ட்டே இருந்தாலுமே வருஷம் வந்து எக்ஸாம் நடத்திடுறாங்க. அதே சமயம் சீக்கிரமாக ரிசல்ட் விட்டுடுறாங்க. சீக்கிரமாக ரிசல்ட் விட்டாலுமே அந்த ரிசல்ட்லையுமே எந்த ஒரு டவுட் இல்லாத மாதிரி எல்லாரோட மார்க் விட்டுடுறாங்க. இதில் வந்து எந்த பகுதியில் நீங்கள் வந்து எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட மார்க்குமே ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ரொம்பவே கிளியராக நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இந்த வருஷமும் எக்ஸாம்ஸ் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. மினிமம் ஒரு 7000+ வேகன்சி வரும். போன 2 வருஷம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. இந்த வருஷம் வந்து கொஞ்சம் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 7000 வேகன்சிஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து போன டைம் ரொம்ப பக்கம் வந்து விட்டுருந்தீங்கன்னா 1 மார்க் 2 மார்க் விட்டுருந்தீங்கன்னா ஸோ தொடர்ந்து கண்டினியூஸாக படிச்சுட்டு இருங்க. தொடர்ந்து வந்து டெய்லியும் ஃபுல் டே படிக்கலாலுமே மினிமம் ஒரு நாளைக்கு வந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் படிக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த வருஷம் கண்டிப்பாக போலீஸ் எக்ஸாம் வந்து அதிக வேகன்சி வந்தால் ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் டச்சிருக்கீங்களா, இப்போ தான் படித்து முடிச்சிருப்பீங்க. ஸோ ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் படிச்சாலே போதும், ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க. ஸோ இந்த ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன். நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல்லையுமே இந்த பிடிஎஃப் இருக்குது, அங்கேயும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் தரேன், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே அந்த பெல் ஐக்கன் ஆல் கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம போடுற நோட்டிஃபிகேஷன் வரும். மீண்டும் உங்களை வேறு செய்கிறேன். தேங்க்யூ.